எப்பவுமே நான் ஒரு செடி வாங்கினேன்னா அப்படியே அதுலேருந்து எடுத்து நிறைய செடி ஆக்கிடுவேன். ரெண்டாக மாற்றி வச்சுட்டேன். ஒவ்வொரு வருஷமும் அந்த வெயில் சீசனில் எனக்கு மாவு பூச்சி வந்து ரொம்ப தொல்லை பண்ணுது. அப்படியே மாவு பூச்சி எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்குது இந்த மருந்து. மாவு பூச்சி இருக்கிற இடத்துல நல்லா அந்த காம்பு இலை இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அடிங்க. கருவேப்பிலையில் இந்த பழம் வந்து அதிகமாக வந்திருக்கு. இதை அப்படியே நம்ம பறித்து ஒரு தொட்டியில் போட்டு வைப்போம். மிளகா வந்து காய்ச்சி பழுத்தே போச்சு. உங்கள் சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாச்சு நம்ம கார்டனை பார்த்து. என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு மாடியில் வந்து இடமே இல்லை கார்டன் வேலை செய்கிறதுக்கு. இப்போ வந்து வடகம், அதுக்கப்புறம் மாங்காய் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறது வந்து மாடியில் காய வைக்கிறதுக்கு நம்ம வந்து செடி வேலை எதுவுமே பார்க்க முடியல. இன்றைக்கி நம்ம செடிக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மாவு பூச்சி நிறைய வந்துடுச்சு. அந்த மாவு பூச்சை விரட்டுறதுக்காக நம்ம வந்து இந்த மருந்து தான் அடிக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா கரெக்ட் மருந்து கம்பெனிலே. இது வந்து பார்த்திங்கன்னா மாவு பூச்சிக்கு எப்பவுமே இதை அடித்தோம்னா டக்குன்னு போயிடும். ஒன்றும் இல்லை, ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு 2 சிட்டிகை அளவு போட்டிங்கன்னா போதும். போட்டுட்டு நல்லா குளிக்கிட்டு அடித்து விட்டோம்னா மாவு பூச்சி போயிடும். எப்பவுமே இதுதான் நான் யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விதை வாங்கியிருக்கேன். தனியாக வந்து விதையாகவே விற்கிது அப்படின்னாலே இது வந்து 200 ரூபா பேக்கெட்டு, 1/2 கிலோ பேக்கெட் வாங்கியிருக்கேன். நைட்டு வந்து இதை கொஞ்சம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டோம்னா நல்லா வந்து சீக்கிரம் வளர்ந்துடும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் புடலங்காய் வாங்கிட்டு வந்துருக்கேன். இது வந்து குட்டி புடலங்காய். இதுவுமே வந்து மேலே போடலாம் அப்படின்னு இருக்கிறேன். கொடி ஏற்றி விடுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்றதுனால. இது வந்து பீர்க்கங்காய் வாங்கியிருக்கேன். கொஞ்சம் அதிகமான விதை தான் இந்த வாட்டி வாங்கியிருக்கேன் நான். அதுக்கப்புறம் இந்த 2 கத்திரிக்காயும் வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம கத்திரிக்காய் போட்டிருக்கோம், அதெல்லாம் இப்போ தான் பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து பாலாக்கி கீரை. அதுக்கப்புறம் 2 கோஸ் வாங்கியிருக்கேன். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு நல்லா வந்து க்ரோத்து, அதாவது நல்லா வந்து செடி வந்து கொஞ்சமாக நீங்கள் மண்ணிலேயே போடலாம், அப்படி இல்லைன்னா அடித்து விடலாம், ஸ்ப்ரே பண்ணியும் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். கலந்துட்டு 1 லிட்டர் தண்ணிக்கு நல்லா 1 ஸ்பூன் அளவு போட்டு நல்லா கலந்து அடிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை அடிக்க போகிறதில்ல. அதுக்கப்புறம் இந்த சால்ட்டு, இப்சம் சால்ட்டு, இது வந்து எப்படி போடணும் அப்படின்னு சொன்னார்னா, சும்மா 1/2 ஸ்பூன் வந்து மண் உரமாகவும், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து 1 லிட்டர் தண்ணியில் கலந்து அப்படியே நல்லா அடித்து விட்டிங்கன்னா அந்த இலையோட கலர் பழுத்து போகுது, கலர் மாறுது இல்லை, டல் கலர், அந்த கலர் வராமல் நல்ல ஒரு பளிச்சுன்னு இருக்கும் அப்படின்னாரு. இந்த தடவை அதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து கடல் பாசினா. இது வந்து நம்ம 1 லிட்டர் தண்ணிக்கு 1 மூடி இதில் ஊற்றிட்டு நல்லா கலந்து அடிச்சிங்கன்னா சூப்பராக வந்து பூ வந்து கீழே கொட்டி போயிடும், காய்க்கிற நேரம் கொட்டி போயிடும் இல்லைங்களா, அதுக்கு வந்து இந்த மருந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இது எல்லாமே கொஞ்சம் இயற்கையான உரங்கள் தான். அதுக்கப்புறம் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெண்டைக்காய் விதை வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் செடி அவரை போன வாட்டியெல்லாம் நம்ம வீட்டில் செடி அவரை செம்மையாக காய்ச்சிது. செடி அவரை வாங்கியிருக்கேன். இந்த விதை தீர்ந்து போச்சு, அதனால வாங்கியிருக்கேன். இது வந்து காஸ்லிக்கீரைனா புளிச்சக்கீரை. இது வந்து கொத்தவரங்காய், நாட்டு கொத்தவரங்காய். அதுக்கப்புறம் முள்ளங்கி வாங்கியிருக்கேன். நான் அந்த கடைக்கு போகும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிடுவேன். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடியவரை வந்து இந்த சீசனில் வருமா என்னன்னு எனக்கு தெரியல, அதனால் நம்ம போட்டு பார்க்கலாம். இது வந்து அரைக்கீரை, முளைக்கீரை, சிறுக்கீரை, இந்த மாதிரி 3 விதை வாங்கியிருக்கேன். அப்புறம் நான் வந்து பீன்ஸ் கூட வாங்கியிருக்கேன். இந்த கடை போன வாட்டியே நமக்கு வந்து பீன்ஸ் வந்து ஒரு 6 தொட்டியில் போட்டிருந்தோம். நல்லா ஒரு நாளைக்கு ஒரு 1/4 கிலோ காய்கறி வந்து. இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பேர் தெரியல, எழுதி வச்சுருக்கேன், அதை பார்த்துட்டு நான் சொல்கிறேன். இது வந்து மண் வந்து திக்காயிடுச்சு அப்படின்னாக்கா இது ஒரு ஸ்பூன் போட்டு மண்ணில் வந்து செடியில் கலந்து விட்டோன்னா மண் வந்து லூஸ் கொடுக்குமா. மண் லூஸ் கொடுத்தா தான் செடி வந்து நல்லா வளரும் அப்படின்னாங்க. இந்த 2 தொட்டி எது வாங்கியிருக்கேன்னா, இது ஒரு தொட்டி வந்து 400 ரூபா. எது வாங்கினா மணி பிளான்ட் செடி இருக்குது. மணி பிளான்ட் செடியை வச்சு கீழே கொண்டு போய் வைக்கலாம் அப்படின்றதுக்காக இதை வாங்கியிருக்கேன். இது வந்து 5 விதமான உரமும் கலந்தது. ஆல்ரெடி நான் சொல்லுவேன் இல்லைங்களா, அந்த மாதிரி 5 விதமான இது கலந்தது. இது வந்து நம்ம வந்து மண்ணில் தான் போடணும். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லா செடிக்கும் இந்த மருந்தை நம்ம அடிச்சுக்கணும். அதாவது வெள்ளைப்பூச்சி மருந்து இல்லைங்களா, அதோட மருந்து வந்து நம்ம அடிச்சுக்கலாம். நான் வந்து இது எல்லாமே பூந்தமல்லியில் வாங்கினேன். ஆனால் ஆர்கே பட்டா அவர்கிட்டையுமே கிடைக்குது. நல்லா வந்து
சீப்பான ரேட்லையும் அவர்கிட்ட கிடைக்குது. நீங்கள் அங்கே வேணாலும் வாங்கிக்கலாம், இல்லை பூந்தமல்லியில் வேணாலும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு எங்கே இஷ்டமோ அங்கே வாங்கிக்கோங்க. 2 இடத்துலையும் கம்பேர் பண்ணி உங்களுக்கு எங்கே கம்மியாக இருக்கோ அங்கே கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அதான் கரும்பு வந்து சூப்பராக வளர்ந்துருக்கு, கீழே இதை விட சூப்பராக வளர்ந்துருக்கு. அப்புறம் கத்திரிக்காயெல்லாம் பாருங்கள், இதே தாங்கலை, இந்த மாதிரி ஆகிட்டுருக்கு. இதுக்கு தான் வந்து அந்த சால்ட்டு போட்டோம்னாக்கா கொஞ்சம் வந்து அந்த மண் வந்து லூஸ் கொடுத்து நல்லா வளர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் கொய்யாக்காய் வந்து இங்கேயுமே நமக்கு பூக்க ஆரம்பிச்சிருக்கு. கீழேயும் ஒன்று இருக்குது, மேலேயும் ஒரு கொய்யாக்காய் இருக்குது. அப்புறம் இந்த செடியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இதுதான் நம்ம கீழே கொண்டு போய் வைக்கலான்னு நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். கீழே கொண்டு போய் வச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூ பாருங்கள், மல்லிகைப்பூ வந்து இப்போ இந்த சீசனில் நல்லா பூக்க ஆரம்பிச்சிருச்சு. டெய்லி வந்து கிட்டத்தட்ட, ஆனால் போன வாட்டி பூத்த மாதிரி பூக்களை, போன வாட்டி பார்த்திங்கன்னா 2 முழம் வரும், ஒரு நாளைக்கு 2 முழம் வரும். இந்த வாட்டி வந்து அவ்வளோவா இல்லை. ஏன்னா என்னாலையும் வந்து பார்க்கவே முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து மசாலா ஐட்டம்ஸ் வேலையெல்லாம் போயிட்டுருக்கவும் இதை கொஞ்சம் பார்க்க முடியல. செம்பருத்தியில் தான் எப்பவுமே இந்த வெள்ளை பூச்சி வந்து இதில் வந்து நான் கட் பண்ணி போட்டாலுமே அது வந்துக்கிட்டே இருக்குது. மிளகாய் வந்து நல்லா வந்து காய்ச்சி பழுத்தே போச்சு. தக்காளி டெய்லி வந்து ஒரு 5-6 தக்காளி பறிச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம் குழம்புக்கு. இந்த செம்பருத்தி எப்பவுமே இந்த வெயில் சீசனில் நல்லா பூக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த வாட்டி வந்து அந்த வெள்ளை பூச்சி வரவும் பக்கத்து செடிக்கிட்ட பாருங்கள், இந்த செடியில், அதுக்கடுத்து பாருங்கள் இந்த செம்பருத்தியில் எல்லாத்துலேயும் வர ஆரம்பிச்சிருச்சு, ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு நம்ம கண்டிப்பாக அந்த மருந்து அடிச்சே ஆகணும். தக்காளி இந்த மாதிரி டெய்லி வந்து ஒரு 3 தக்காளி 4 தக்காளி அந்த மாதிரி பறிச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன். மேலேயும் இருக்குது தக்காளி. சப்போட்டா வந்து பூ வைக்கிது, ஆனால் கீழே கொட்டிடுது. அந்த கொட்டாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த தடவை நம்ம மருந்து வாங்கிக்கிறோம். அதுக்கப்புறம் சம்பை ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா வெயில் தாங்கவே இல்லை. அதனால் ரோஸ் வந்து ஒரு செடியில் கூட இல்லை பாருங்க, எல்லாமே கருகி ஒரு மாதிரி போயிடுச்சு. நான் நடுப்புற மிளகா பறிக்கவே இல்லை, அதனால் நல்லா பழுத்து போச்சு. இந்த பழுத்த மிளகாவில் வந்து அரைச்சி குழம்பு வச்சோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு தனி டேஸ்ட்டு கிடைக்கணும். இந்த மாதிரி பழுத்தது எடுத்து செடியிலேருந்து பறித்து அரைச்சி குழம்பு வைக்கும் போது வதக்கிட்டு அரைச்சி குழம்பு வைக்கணும். எங்கள் கருவேப்பிலையில் இந்த பழம் வந்து அதிகமாக வந்திருக்கு. இதை அப்படியே நம்ம பறித்து ஒரு தொட்டியில் போட்டு வைப்போம். இந்த தொட்டியில் சும்மா நான் போட்டு வைக்கிறேன், மண்ணு கூட நான் போடல, இப்படியே போட்டு வைக்கிறேன் பாருங்கள். அப்படியே மாவு பூச்சி எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்குது இந்த மருந்து. இதுதான் நம்ம மாவு பூச்சிக்காக அடிக்கிறது. ஒரு சிலர் வந்து இதை அடித்து கூட செட் ஆகலை அப்படிம்பாங்க. கொஞ்சம் ஐஸ் வாட்டர் கலந்து அடிங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்குள்ளே போட்டுக்கலாம். நான் 2 சிட்டிகை அளவு போட்டிருக்கேன். இதை வச்சுட்டு நல்லா வந்து இப்படி நல்லா வந்து இந்த மாதிரி குளிக்கிடுங்க. மெயினாக வந்து நம்ம அந்த கத்திரி செடிக்கு தான் அடிக்கணும், அதில் தான் அதிகமாக வந்துடுது. அதுக்கப்புறம் செம்பருத்தி நல்லா அந்த வந்து காம்புங்க இருக்கு இல்லைங்களா, அதாவது அந்த தண்டு, அதில் தான் அடிக்கணும். நல்லா வந்து கொஞ்சம் ப்ரெஷராக அடிங்க. அப்போ தான் வந்து நல்லா வந்து அந்த பூச்சி அந்த மாவு பூச்சி இருக்கிற இடத்துல நல்லா அந்த காம்பு இலை இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அடிங்க. ஒவ்வொரு வருஷமும் அந்த வெயில் சீசனில் எனக்கு இந்த செம்பருத்தி வந்து இந்த மாவு பூச்சி வந்து ரொம்ப தொல்லை பண்ணுது. மற்றபடி நல்லா எல்லா செடியும் நல்லா வளர்ந்துட்டுருக்கும் போது பக்கத்தில் இந்த மாவு பூச்சி வந்தோன்னா அடுத்து கத்திரிக்காய் செடியில் வந்துடுது. அதுக்கப்புறம் ரோஸ்லலாம் வரல, செம்பருத்தி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கத்திரிக்காய் செடி, இது 2லேயும் தான் வருது பாருங்கள். கொய்யா செடியில் வந்து நிறைய வெள்ளைப்பூச்சி இருக்குது, அதனால் இங்கேயே நம்ம அடிச்சுக்கலாம். கிட்டத்தட்ட நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு இதுலேருந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். இது வந்து தண்ணி ஊற்றிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். நாளைக்கு காலையில் நான் இந்த விதையை எடுத்து போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி கம்பியை காய வச்சுட்டு தான் நான் வந்து ஹோல்ஸ் போடுறேன். இந்த மாதிரி 1 2 3 4 5 6 7 ஹோல்ஸ் போட்டிருக்கேன். இதில் வந்து நல்லா வந்து தண்ணி கொஞ்சம் கீழே போனால் தான் நமக்கு வந்து செடி வந்து நல்லா வளரும். பாருங்கள், இந்த நஞ்சாவட்ட செடி வந்து பெருசாகிடுச்சுன்ட்டு எடுத்துட்டேன்.
இது வந்து அந்த தொட்டி பத்தலை, அதனால் இப்படி பிரித்து வச்சுக்கலாம் அப்படின்னு எடுத்திருக்கேன். பாருங்க, ஒரு டப்பு நிறைய மண் வச்சுருக்கேன். பழைய மண்ணும் இருக்குது, இதில் கொஞ்சம் புது மண்ணும் சேர்த்துருக்கேன். இது மேலே மண்புழு உரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோ அளவுக்கு நம்ம மண்புழு உரம் போட்டுக்கலாம். இதில் எருவும் இதில் கொஞ்சம் கலந்துட்டேன். நல்லா வந்து எரு வந்து ஒரு பாண்ட் அளவுக்கு இருந்தது, எரு எல்லாமே போட்டுட்டேன். பாருங்க, இப்போ வந்து இதிலேருந்து 4 செடி தனியாக எடுத்துட்டேன். இங்கே ஒரு செடி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த குட்டி 2 எடுத்து வச்சுக்கிறேன். இதெல்லாம் தனித்தனி தொட்டியில் வச்சுக்கலாம். எப்பவுமே நான் ஒரு செடி வாங்கினேன்னா அப்படியே அதுலேருந்து எடுத்து நிறைய செடி ஆக்கிடுவேன். அந்த மாதிரி வைக்கலாம். இந்த மாதிரி எடுத்து வைக்கும் போது நமக்கு நிறைய செடி கிடைக்கும். பாருங்க, ஃபுல்லாக வச்சாச்சு. அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்ற வேணாம். இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் மேலேயே கொஞ்சமாக உரம் போட்டுக்கிறேன். 5 விதமான இது கலந்தது. அது பேர் வந்து நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மண் வந்து லூஸ் கொடுக்கறதுக்காக சும்மா இப்படி ஒரே ஒரு கை போட்டால் போதும். போட்டுட்டு அது மேலே கொஞ்சம் மண் போட்டுருங்க. போட்டுட்டு அப்புறமா தண்ணி ஊற்றினோம்னா நல்லா உள்ளே இறங்கிடும் நமக்கு. பாருங்க, இந்த செடியெல்லாம் வந்து ஒரே செடியாக இருந்தது. இது எல்லாத்தையும் 2 மாற்றி வச்சுட்டேன். பெரிய தொட்டியில் மாற்றி, கொஞ்சம் பெரிய தொட்டியில் மாற்றி வைக்கும் போது நல்லா பூக்க ஆரம்பிக்கும். அதனால் மாற்றி வச்சுட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம மாவு பூச்சிக்கு வந்து மருந்து அடித்தோம். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் மாவு பூச்சி இருந்ததுன்னா அந்த மருந்து அடித்தும் போகலை அப்படின்றவங்க அதில் வந்து கொஞ்சம் லைட்டாக ஐஸ் வாட்டர் கலந்து அடிச்சிங்கனாக்கா சூப்பராக போயிடும். அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் செஞ்சு பார்த்த தொட்டு தான் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.